ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் எடுத்தது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தோம். நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ஊருக்கு கிளம்புறோம். அதுக்காக வந்து என்னென்ன பேக் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. காலையில் எழுந்திரிச்சதுமே செடி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்தோம்னா எப்போ தண்ணி ஊற்றுவோன்னு தெரியாது. கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாப்பா ஊருக்கு போனால தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்னை எந்த வேலையுமே செய்யறதுக்கு விடுறதில்ல. அப்போ சாப்பிட்றோம் கழுவுறோம் அப்படி தான் இருக்கும். வீட்டுக்கு கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து எல்லா திங்ஸ் எடுத்து வெளியில் போட்டுருவோம். அந்த கூடையிலலாம் வச்சு பார்த்திங்கன்னா கீழே போட்டு மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுற வேலை செஞ்சிட்ருப்பான். சரி கொஞ்சம் கிச்சன் ஃபுல்லாமே ஓர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த சைட் பை சைடு அப்படியே குக்கிங் வேலையும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிட்டு அப்படியே சமைக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தால் எந்திரிச்சா ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க. சரி அவங்க ஆஃபீஸ் போகிறக்குள்ளே கொஞ்சம் வேலைகள் எல்லாமே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு எல்லாமே எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டேன். சரி சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். நான் வந்து மத்தியானம் அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாப்பிட்றதே இல்லை. அக்கா இல்லாதனால என்னென்னு தெரில. எதுக்கு எடுத்தாலும் சினிங்கிட்ட போய் படுத்துக்கணும், இல்லை எதுவுமே பண்ணக்கூடாது, கம்முன்னு சோஃபாவில் உட்காந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இருந்தான். சரி அப்படியே ஒவ்வொன்றா ஓர்சல் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நேராக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருந்ததும் வந்து அப்படியே இருக்குது. இடையில வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலைங்கனால பெருசாக எந்த வேலையுமே செய்யாமல் தான் இருந்தேன். இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை செய்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் பொரியலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே அதையுமே வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அந்த வேலையும் வந்து பார்த்துட்ருந்தேன். காலிஃப்ளவர் பொரியல் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் வாங்க கூட நாங்கள் போகிறதில்ல, எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவன் இன்னும் டெலிவரிக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறக்கு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா காரில் போப்போ கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் தேவைப்படும். தம்பிக்கும் வந்து பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் என்னென்ன ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து இன்னும் கடல மாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பூந்தி சுட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தம்பி வச்சுட்டு முறுக்கு சொல்லலான்னு பார்த்தா தம்பி வச்சுட்டு சுட முடியாது அப்படிங்கிறனால சரி பூந்தி மட்டும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பாலும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேக்கும் நைட்டுக்கு மட்டும் பால் ஆர்டர் பண்ணிட்டேன். லேஸ் பிஸ்கட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வாங்கியாச்சு. லேஸ் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ராவலில் தேவைப்படும். அப்புறம் ஊருக்கு போனால் எப்படியும் பாப்பா கேட்பா, சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அப்புறம் கூட கொஞ்சம் கிக்கெட் சாக்லேட்லாம் வாங்கியிருந்தேன். ஓரியோ பிஸ்கட்டு யூனிபிக்னு சொல்லிட்டு பிஸ்கட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் அப்படியே திருப்பி அந்த கவர்லேயே கையோடு போட்டு வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதிலேயே போட்டு வச்சிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் ட்ராவலில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தம்பிக்கு மட்டும் காலையில் தோசை ஊற்றி கொடுத்துடலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தோசை இருக்கா, தம்பிக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றலான்னு சொல்லி தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். சைடில் வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு நான் துணி எல்லாமே மிஷினில் போகிறேன், நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டுட்ருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே துவைச்சி போட்டு போனால் தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு வரப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து இடையில துவைச்சிருவாங்க தான், பட் இருந்தால் நம்ம துவைச்சி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி இருந்தது எல்லாமே எடுத்து காலையில் ஒரு கமிஷனில் போட்டு நைட்டு சாயந்தரம் ஒரு கமிஷனில் போட்டுன்னு சொல்லி ஃபுல்லாக மிஷினில் போட்டுட்ருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை ஊற்றிட்டு இருந்தேன். முட்டையும் வாங்கி நிறையா வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முட்டை தோசை வந்து ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு முட்டை தோசை ஊற்றுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து கிச்சன்லேயே தான் இருப்பான். நானும் சாப்பிட்டு சரி துணியெல்லாம் காஞ்சிருச்சு, மிஷினில் போட்டதை ஓடி முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கையோடு காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி காய போட்டுருந்தேன். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு. சீக்கிரமாக காஞ்சிரும் அப்படிங்கிறனால
காலையிலேயே ஒரு 9-9:30க்கே வந்து போட்டோம் அப்படின்னா 3:00 2:00 அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். நான் ட்ரெஸ் காய போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து கீழேயே தான் இருப்பான். அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. கீழேயே தான் வந்து ஏதாவது ஒரு நோண்டிகிட்டே தான் இருப்பான் அவனும். ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே வந்து என்னால் ப்ராப்பராக செய்யவே முடியலை. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ கூட எதுவுமே எடுக்கவே முடியல. இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா 3 days ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன். ஏன்னா அவனை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வீடியோவே எடுக்க முடியல. ஏதாவது செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் அந்த கை விட்டு நவரவே இல்லை. அந்தளவுக்கு குறும்பு பண்ணிகிட்டு இருந்தான். இப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்யறதுக்கு விடாமல் கிச்சன்லேயே தான் இருக்கிறது. நம்ம ஏதாவது பண்ணோம்னா கால் கடியிலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சுற்றிட்டு இருப்பான். என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. பாப்பா ஊருக்கு போனது ஒரு இடத்துல அவளாவது நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா குட்டீஸ் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. இதில் வந்து அவனுக்கு உடம்பும் சரியில்லை, அக்காவும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து என்ன தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். நவர்றதுக்கே விடுறதில்ல. பெட்லேயே தான் படுத்துட்ருப்போம், இல்லை சோஃபாவில் வந்து கொண்டிருப்பான் அமைதியாக. கிச்சனில் வந்து சாப்பிட்ட பிளேட்டே வந்து பார்த்திங்கன்னா நைட் அவனை தூங்க வச்சுட்டு தான் கழுவும் 3 வேலையுமே. அதுக்கப்புறம் பாலும் வந்து பார்த்திங்கன்னா 2வது திருப்பி ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து பால் வந்து இது பண்ணியிருந்தேன். ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி பால்கோவா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுலேயும் வந்து பால்கோவாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன பண்ணுறான், நான் என்ன எப்படி இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவனை உள்ளே உட்கார வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை எதுவுமே செய்ய முடியும். வீடே கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏதோ வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கா. பூண்டெல்லாம் தொளிக்கிறது, இஞ்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சு வச்சுட்டு இருந்தான். ஃபைனலாக பால்கோவாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் ட்ரையாக ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லி ஆறட்டும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சிட்டேன். டைம் ஆயிடுச்சு, அவனை மத்தியானம் தூங்க வச்சலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சம் வந்து திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினா பார்த்திங்கன்னா அது உடஞ்சி தான் வரும் ஒரு சில டைமில். ஸோ இந்த டைம் செக் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துருந்துச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்பேண்டெல்லாம் வந்து கொரியர் பண்ணுறப்ப இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது ஹெட்பேண்ட் போடுற மாதிரி இந்த சைஸில் வந்து பாக்ஸ் வந்து தனியாக ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். நான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் அந்த அக்காவோட ஷாப் வந்து டைரெக்டாக போய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அதை வந்து என்னால் வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. கரெக்டாக ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கையோடு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் எடுத்து வைக்கலையே கையோட சைட் பை சைடு அந்த வேலையும் பார்த்துருந்தேன். க்ளூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். 2 செட்டு ஆர்டர் இருந்துச்சு. 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கிளிப் போட்டு வச்சோம் அப்படின்னா மற்ற என்னென்ன திங்ஸ் எல்லாம் உள்ளே போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நானும் போய் தம்பி கூட வந்து தூங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து பூந்தி சுடுறதுக்கு வந்து ஆரம்பித்தோம். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் கிச்சனில் கீழே பார்த்திங்கன்னா நோண்டிகிட்டு இருக்க தெரியும். சரின்னு சொல்லி கொஞ்சமாக பூந்தி மட்டும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தி வந்து போட்டுட்ருந்தேன். அவனும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுனால கிச்சனில் வந்து ஜாலியாக விளையாண்டுருந்தான். கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலை, போக போக பண்ணுவான் அப்படிங்கிறனால சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து அதை வந்து பேக் வேறு பண்ணிட்டு கரெக்டாக வெந்திருக்கான்னு சொல்லி சைடில் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்ருந்தேன். லாஸ்ட் டைம் நான் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் காரம் இல்லாமல். எங்களுக்கு வந்து காரமெல்லாம் போட்டிருந்தேன். இந்த டைம் வந்து எல்லாத்துலேயுமே காரம் வந்து கம்மியாக போட்டேன். ரொம்ப அதிகமாக போடல, கம்மியாக மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்தான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விடுறது, இல்லை கம்மி பண்ணி விடுறது, அந்த மாதிரி வேலைகள் நிறைய இப்போ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். தம்பி வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருக்கும். கிச்சனுக்குள்ளே வேலை செய்கிறப்ப அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நின்று செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. சைடில் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்று அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். உங்கள் வீட்டு குட்டீஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள்.
ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி பேக் பண்ணுறதுக்காக வந்து மிளகா பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே பண்ணிட்டோமே, ஏதோ ஒன்று மறந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா மிளகு பொடியே போடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அத்தை மாமாவுக்கு தனியாக, அங்கே ஊருக்கு தனியாக வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். மிளகுடி வந்து எல்லா பக்கம் கரெக்டுன்னு சொல்லி கை வச்சு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து எல்லா பக்கம் காரம் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா டப்பாலெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 7:30 டைமில் தான் இருக்கும். நைட்டு டின்னருக்கு வேறு இது பண்ணணும். யாருக்குமே பசி இல்லை. ஹஸ்பண்ட் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே படுத்தாச்சு. தம்பி வந்து ஃபஸ்ட்டே ஹஸ்பண்ட் வந்து தூங்க வச்சிட்டாங்க. ஹஸ்பண்டும் சேர்ந்து போய் தூங்கிட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா பூந்தி சுட்டா அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி கையோட அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்து அதுக்குள்ளே போய் தூங்கிட்டாங்க 2 பேரும். ஏன்னா காலையில் வந்து நாங்கள் ஒரு 6:37 அப்படிங்கிறப்ப நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நைட்டே ஃபுல்லாக எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பால்கோவாவும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கப்பில் போட்டு பேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி பூந்தியும் வந்து ஒவ்வொரு கப்பில் போட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொண்டு போயிருந்தேன். நான் அங்கே இருக்கேன், பாப்பா தம்பி அங்கே இருக்கோம் அப்படிங்கிறனால. இல்லை 2 பேத்துக்குமே ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கம்மன் சாப்பிட்ருப்பாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு. போட்டு பேக் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் வந்து ஒரு அளவுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சரி இந்த ஸ்பூன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி அந்த பெரிய பேஸ்கெட்டில் போடாமல் சின்னதாக ஒரு கப் பக்கத்தில் வச்சு அதில் தான் போடுவோம். அதுவே ஃபுல்லாகவே இதை நம்பி தான் இருந்துச்சு. சரி கையோட அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்பூன் டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்பூனுமே இல்லை. சரி இதெல்லாமே இல்லை அது பிளேஸில் அதை தான் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 11 சம்திங்கில் இருந்துச்சு. ஏன்னா எல்லா வேலையும் முடித்தா தான் நம்ம வந்து காலையில் கிளம்பி பாலெல்லாம் காய வச்சு ரெடியாகி போக முடியும். அப்படிங்கன்னா நைட்டே வந்து எல்லா வேலையும் இருக்குது ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கப்ப என் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சு வந்தாங்க. என்ன பண்ணிட்டுருக்க இன்னும் தூங்குறதுக்கு வரலையே அப்படின்னாங்க. எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாமா, அதான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னேன். சரி ஓகே நான் போய் தூங்குறேன், நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னாங்க. நீங்கள் போய் தூங்குங்க, காலையில் ட்ரைவ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை தாட்டி விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் பாட்டில் எல்லாமே எல்லாம் செக் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கணும் காலையில் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கையோடு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நைட் யாருக்குமே பசியில் எல்லாம் நல்லா படுத்து தூங்கியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நைட் தூங்கி இருந்துச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நல்லா விடிய கூட இல்லை. சரி ஓகே இந்த டைமில் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழிச்சிட்டான், ஜாலியாக கத்திட்டு வந்துட்டுருக்கான். எப்போவுமே டிரைவிங்கில் வரப்போ ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா அவன் தூங்கிடுவான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு குறும்பு பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்தான். இதில் வேறு இடையில வந்து ரூட் வேறு நாங்கள் மாறி போய் திருப்பி மாதிரி வந்தோம். அது வேறு ஒரு 1/2 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு. தம்பி வந்து எப்போவுமே தூங்கிட்டு இருப்பான். இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே சரவணபவன் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து சரவணபவன் போயிட்டோம். சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியல. தம்பி வச்சுட்டு இருந்தனால வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிறனால அங்கே அந்த முன்னாடி போகிறது மட்டும் காரில் ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். அங்கே உள்ள போய் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்டாக வந்து சாப்பிட்றப்ப எந்த வீடியோவுமே கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றது தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சாப்பிட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தோம்.
ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரவணபவனில் இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சரவணபவன் போகிறது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம், டாய்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு கொஞ்சம் டாய்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். ஏன்னா பாப்பா ஊரில் இருக்கா. ரொம்ப 1 வீக் கழிச்சு ஒரு 10 டேஸ் கழிச்சு அவளை போய் பார்க்க போகிறோம். அவளுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர்கிட்ட வரப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்கான்னு சொல்லி அப்பா 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 அப்பான்னு கத்திகிட்ருக்கான். இந்த முடி நாளைக்கு அப்படிங்கிறப்ப இருக்காது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறோம். சனிக்கிழமை வந்து நாங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கிற நாள். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாரி செம்ம டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. எல்லா பக்கம் லாரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்து நாங்கள் அன்றைக்கி போயிட்டோம். என்னால் கொஞ்சம் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆச்சு. ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறனால லேட் பண்ணிட்டேன். நாங்கள் ஊருக்கு போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock பக்கம் ஆயிடுச்சு அந்த அன்றைக்கி டைமு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடை இருந்துச்சு. தோசைக்கல், வடைச்சிட்டு இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு நான் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு தோசைக்கல் வாங்கிட்டு எனக்கு ஒரு சின்ன கரண்டி, அருகாமனை இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அத்தை மாமா பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்தால் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அதெல்லாமே வந்து வீடியோவில் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. எல்லாமே டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் நடந்தனால எதுவுமே கவர் பண்ண முடியல. தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா காரில் அப்படி நல்லா தூங்கிட்டார். இப்போ தான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு தூங்குற ஸ்டேஜுக்கு போய் தூங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து நல்லா தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் சண்டே மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் வேளை இந்த செடி எல்லாமே வந்து பார்ப்பேன் எப்போ வீட்டுக்கு வந்தாலுமே. ஏன்னா என்னோடய பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ வந்தாலும் மண்ணுக்குள்ளே தான் விளையாடுறாங்க. இந்த 7 days ரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூக்கறக்க ஆரம்பிச்சிருச்சான்னு சொன்னாங்க அம்மா. நிறையா மூக்கு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து அம்மா கன்டினியூஸாக வச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் நல்லா காய் காய்ச்சிருந்துச்சு. எல்லோ ரோஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோ ரோஸ் வந்து பூக்குது. ரெட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூத்துட்டே தான் இருந்துச்சு. இப்போலாம் ரெட் ரோஸ் பூக்கவே இல்லை. எல்லோ ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூத்துருந்துச்சு. அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு மொட்டை அடிக்க போகணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து குளிச்சுட்டு மாத்திரக்க ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, பால், ஸ்நாக்ஸுன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்பா மட்டும்தான் வராங்க. அம்மா வந்து கொஞ்சம் முடியல, ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு மாதிரி இருக்குது, வரல அப்படின்னாங்க. சரி ஓகே அவங்க ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்களோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பாப்பா வந்து பின்னாடி ஜாலியாக கொண்டிருந்தா, தம்பி வந்து எங்கிட்ட தான் இருந்தான். அப்படி நாங்கள் வந்து சிவன்மலையில் தான் இன்றைக்கி வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பழனி தான் பிளான் பண்ணியிருந்தோம். தைப்பூசத்துக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து பழனி போகல, சிவன்மலையில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்மலையில் பிளான் பண்ணிட்டோம். சடனாக பிளான் பண்ணாலும் எல்லா வேலையுமே டக்குன்னு அந்த டைமுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே சின்ன சின்ன கோயில் அடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லி வைக்கணும். சிவன்மலை பழனி அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஆள் வந்து அங்கேயே இருப்பாங்க. அப்படிங்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நேராக போயிட்டு கீழே போய் தான் மொட்டை அடிக்கணும்னு சொன்னாங்க. சரி கீழேயே மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே கிளம்பி போயிட்டோம். கீழேயுமே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து வண்டியில் வர அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து திருப்பூர் போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால அப்பா நீங்கள் முன்னாடி போங்க, நான் வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ தான் உள்ளே கீழே வந்து போயிட்டுருக்கோம். அப்பா வந்து பின்னாடி பொறுமையாக வருவாங்க. அதுக்குள்ளே வந்து அண்ணா வீட்டிலேருந்து இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு வந்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2 மொட்டை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறனால மாமாவும் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மாமாவுக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா டைம் போயிடும் அப்படிங்கிறனால மாமாவுக்கு அடித்ததுக்கப்புறமா அப்படியே சைடில் வந்து தம்பிக்கு உட்கார வச்சாச்சு. கரெக்டாக அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்தாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் அவளுக்கும் பாப்பாவையும் அப்பா மடியில் வந்து உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி பார்த்திங்கன்னா என்னமோ பண்ணுறாங்கன்னு இருந்தால் ஏன்னா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக அழகாச்சு பிடிச்சிட்டான். பார்த்து அழுகுவோம், பயங்கர அழுகாச்சு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டைக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 4-5 பேர்த்து மடியிலெல்லாம் குறை வச்சு போய் நாங்களாம் நின்றுட்டு அவனை வந்து நல்லா அமுத்தி பிடிச்செல்லாம் மொட்டை அடிச்சுட்டு இருந்தோம். அப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து குறை வச்சுட்டு இருந்தோம். பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா. அது ஒன்றும் பண்ணாதவங்க இப்படி முடி விழுகும், குத்துற மாதிரி இருக்கும், நம்ம குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டா. அவனால் வந்து எனக்கு அந்த அன்றைக்கி பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகலை. தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். ஏன்னா அத்தை மாமா மச்சான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம்பி பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து பாப்பா கூட இருந்தேன்.
2 பக்கம் 2 பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒருத்தர்கிட்ட அடிக்க கொடுத்துட்டோம். ஏன்னா டைம் சீக்கிரம் ஆயிரும் அப்படிங்கிறனால 12 மணிக்கு பூஜைக்கு போகலான்னு பார்த்தா அதுக்கு எங்களால் போக முடியல. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து போனோம். அலங்கார பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து உள்ளேயே விட்டாங்க. வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க ரொம்ப நேரமாக. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு வர முடி மட்டும் அவளே வந்து எடுத்து வெளிலாம் விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேருமே குளிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே மேலே வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு மலை ஏறி கிளம்பியாச்சு. 2 காருக்கு டோக்கன் போட்டோம்னா 2 காருமே எடுத்துகிட்டு தான் மேலே போயிருந்தோம். மொட்டை அடித்து குளிச்சு 2 பேத்துக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு மேலே சந்தனம் பூசுறதுக்கு சரி எல்லாம் மேலே போய் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கிளம்பியாச்சு. என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். மொட்டை அடிக்கிறதுக்கே வந்து ஒரு 5-6 பேர் வந்து நாங்கள் இருக்கிறப்ப வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனே தெரில. எனக்கு ரிபப்ளிக் டே அப்படின்னு தான் நாங்கள் கூட்டம் இருக்காது அப்படின்னு தான் போயிருந்தேன். அந்த அன்றைக்கி பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே விநாயகர் எல்லாம் கும்பிட்ருந்தோம். எங்கள் அப்பா சாமியே கும்பிட மாட்டாங்க. இப்போ தான் வந்து அப்பப்போ சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்லா வெயில் வேறு, கரெக்டாக 12 மணி வெயில். பாப்பா வரீங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அம்மா என் முடிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே வந்து சாமி கும்பிட்றதுக்கு போயாச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எங்களையும் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி அதுக்கும் சந்தனம் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் மருந்து பூசி விட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சந்தனம் பூசிட்டு சந்தனம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்புறம் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவை எடுத்தேன். உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை. அதனால் வெளியில் வந்து எல்லாமே அவசியமெல்லாம் இது பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாம் முன்னாடி சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. பாப்பா வந்து டாய்ஸ் வேணும்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அவனை போய் டாய்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். அப்பா அப்படியே தோட்டம் கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். 2 கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால அத்தை மாமா தம்பி 3 பேர் ஒரு காரில், நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேர் ஒரு காரில் வந்துருந்தோம். பாப்பாவுக்கு வந்து ஒரு 10 நாள் கழித்து எங்களை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மா 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 அப்பா அப்பான்னு எங்கள் கூடயே தான் இருந்தால். அதுக்கப்புறம் இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காங்கேயம் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஜாலியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டுருந்தோம். இங்கேயும் வந்து காலையில் பொங்கல் வச்சுன்னு சொல்லி பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பெருசாக கூட்டமும் இல்லை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் அந்த பக்கம் போய் கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுல ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறப்போ ட்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். போய் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பாப்பா தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வந்து இந்த ரைட் போயே ஆகணும் அப்படின்னா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். தம்பி வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னாங்க. பெரியவங்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்மளை விட்டதே நல்லது, தம்பிக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரவுண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ஒருத்தருக்கு வந்து 100 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரவுண்ட் நல்லா போய் பாப்பாவும் தம்பி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அப்படியே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க நைட்டு வந்து கிளம்பணும் பெங்களூருக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸில் வந்து ஷாப்பிங் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறனால ட்ரெண்ட்ஸ்க்கே போயிருந்தோம். 3500 எடுத்தால் 3500 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பே பண்ணால் போதும் 3500 மட்டும் நம்ம வந்து 7000க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்டேன். சரி ஓகே போகலாம், போய் நைட் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பாப்பாவுக்கு எதுவுமே எடுக்கல, தம்பிக்கு எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்துகிட்டோம். தேங்க்யூ.